செய்து சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா. மறவாமல் நினைப்பவரே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல். வேதம் சொல்லுகிறது போல தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லையே. உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஷகரகமசேகரமந்தோரோ இருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லா பின்னணிகளிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நம்மை மறவாத தேவன் நம் நடுவில் இருப்பாரானால், அவர் சதா காலம் நம்மை கைவிடாத தேவனாய் இருப்பாரானால், நாம் நம்பி வந்தது ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லையே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், மறவாமலே. Jesus, I just welcome you. This is your time, Master. Come and take your place. Touch everybody. Yes, yes. Hallelujah. Maravamale. என் கருவை கண்கள் நீதமும் கவனித்ததே. என் கருவை கண்கள் நீதமும் கவனித்ததே. நான் வெளிப்படும் நாள் துவங்கி சார்பில் வேலை செய்தீரே. வார்த்தையை தந்தவரே, வார்த்தையை தந்தவரே, அதில் கொண்டென்னை சேர்ப்பவரே. வார்த்தையை தந்தவரே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோமா? இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோமா? வேதம் சொல்லுகிறது போல, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிவதில்லை. வார்த்தையை இந்த வருஷம் தொடங்கினிலிருந்து ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளை நினைவு கூறுவோம். Every promise verses that we remember. Yes Lord, வார்த்தையை யாவே 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 நீரே என் தெய்வமே, என் தலைமுறையா யாவே
என்று சொல்லுவோமா? அதை பிடித்துக் கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். சேர்ந்து வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து ஜெபத்தோடு கூட நாங்கள் தேவனுடைய வாசிப்பதை வாசிக்க போறோம். அவருடைய சத்தத்தை கேட்க போறோம். சேர்ந்து வாசிப்போமா? எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றலாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவராயிருக்கிறது. ஆமென். தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக. இந்த மாத கடைசியிலும் ஏப்ரல் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளும் தேவ சமூகத்தில் வந்த உறவுடைய வாழ்க்கையும் தேவன் தாமே மகிமையாக நாங்கள் செய்வாராக. ஆமென். ஆகவே இந்த நாளில் நாங்கள் இந்த மாதத்திலே ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும், என்னோட ஞாபகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அங்கே 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டு வார்த்தை கொடுத்தார். திரும்ப ஞாபகம் இருக்கு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே கொடுத்த வார்த்தை என்ன? இந்த மாசத்துக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் எழுந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார் சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பலத்தோடு கூட நாங்கள் வாழ வேண்டும் சொல்லி தேவன் மீண்டும் மீண்டுமாய் என்னையும் உங்களையும் அறிவுறுகிறார். ஆமென். அநேக பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய பலத்தை குறித்து நாங்கள் பாடினோம். இந்த நாளும் கூட தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே இந்த கொரிந்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அல்லேலூயா அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலனா எங்களுக்குள்ள இருக்கிறதாம் சொல்லுங்க? தேவ பலன். எல்லாம் சொல்லுவாங்க தேவ பலன். அல்லேலூயா. சில பேர் கை அசையவே இல்லை. தேவ பலன். அல்லேலூயா. ஓகே, இங்க என்ன சொல்லப்படுது? தேவனுடைய பிள்ளைய நாங்கள் இந்த நாட்களில் எதற்கு நானும் நீங்களும் ஆயத்தப்பட முடிந்தால் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். எதுக்கு ஆயத்தப்பட வேண்டும்? யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். இங்க பவுல் சொல்றார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றுகளாயிராமல். எத்தனை பேருக்கு ஆயுதங்கள் எதற்கு அடுப்பாங்க சொல்லுங்க? ஆயுதம் என்பது தேவை. யுத்தம் பண்ண, சண்டை பிடிக்க, போராட, ஜெயம் பெற, எங்களுக்கு வர வேண்டிய அறிவை பெற்றுக்கொள்ள. இப்பதான் உங்களுக்கு யுத்தத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்காது. ஆகவே யுத்தம் எதற்காக? ஆயுதங்கள் எதற்காக ஆயுதப்படுறது? யுத்தம் பண்ணதற்காக. இங்கே பேதம் சொல்றது, தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது சொன்னால், அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் வாழுகிற காலம் இப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் யுத்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா யுத்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காலம்? யுத்தம் பண்ணுற காலம். இந்த நாட்கள் யுத்தம் பண்ற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாய் விட்டது. நானும் நீங்கள் கடைசி நாட்களை வாழுகிறோம். தேவனுடைய பிள்ளைய நாங்கள் தேவ பலத்தால் நிரப்பப்படாவிட்டால், தேவனுடைய ஆவியினுடைய வல்லமினாலே நிரப்பப்படாவிட்டால், அவருடைய பலத்தினாலே நாங்கள் நிரப்பப்படாவிட்டால் யுத்தத்திலே நாங்கள் தோற்று போய்விடுவோம். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள்ல யுத்த நாட்கள்ல வாழ்ற நாங்கள் எங்களுடைய போராயுதங்களை என்ன செய்ய வேண்டும்னால் தேவ பலம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமே. இந்த நாட்கள் நீங்க செய்திகளை கேட்டிருப்பீங்களா? நியூஸ் வழிய பார்த்திருப்பீங்களா? அநேக நாடுகள் இப்ப எதற்கு ஆயத்தப்பட சொல்லுங்க? என்னதுக்கு ஆயத்தப்படுது? நாடுகள்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறது. நாடுகள்ல இப்ப அதிகமாக தயாரிக்கிற காரியம் என்ன? எவ்வளவு நவீன விதமான ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், எவ்வளவு வித்தியாசமான துப்பாக்கி, என்னென்னலாம் வித்தியாசமா செய்ய முடியுமோ அவ்வளவாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ராணுவத்தை ஆயத்தப்படுத்துகிறது, படையை ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு நாடுகளும் தங்களை அங்கே பாதுகாப்பதற்காக ஆயுதங்கள், ராணுவத்தை ரெடி பண்ணி கொண்டே இருக்காங்க. ஏன்னு சொன்ன நாட்டை காப்பாற்றும் படியாக. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைய நாங்களும் கூட யுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்ட போராயுதமா இருக்கும் சொன்னால், மாமிசத்துக்கு ஏற்றுகளாயிராமல் அங்கே அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதாய் காணப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தேவ பலன் எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நாங்கள் யுத்தத்திலே தோத்து போய் விடுவோம். எங்களுடைய யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் என்றால் ஆவிக்குரிய யுத்தம். எபேசிய புத்தகத்துல வாசிக்கிற வேளையிலே எபேசிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து
12ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் பேச சொல்லும் போது எல்லாரும் பேச எடுத்து வாசிங்க. எல்லாருடைய சிறையில போடப்பட்டிருக்குது. சேர்ந்து நீங்க வாசிங்க, வாயை திறந்து சேர்ந்து வாசிங்க. என்ன பாசையா இருந்தாலும் சேர்ந்து வாசிங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வரும். ஆமென். இங்கே பார்க்கும்போது கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் என்ன உண்டா நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே வேதத்திலே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவனுடைய ஆவினால் எழுவப்பட்டு தேவ மனிதர்கள் சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்திலே நாங்கள் ஜெயம் பெற வேண்டுமா சொன்னால், அது மாமிச பலத்திலே நீங்க வெற்றி கொள்ள முடியாது. உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய சரீர பலன், உங்களுடைய பண பலன், உங்களுடைய உறவுகள், குடும்பங்களாலே இதை மேற்கொள்ள முடியாது. மாறாக வேதம் சொல்றது, தேவ பலத்தினால மாத்திரம்தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. என்னத்தான் நீங்க ஜெயிக்க முடியும்? தேவனுடைய பலத்தால். ஏன்னு சொன்னால், நீங்க சண்டை பிடிக்கிற யாரோட நீங்க சண்டை பிடிக்க போறீங்க? இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அவை கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நாங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையங்கள் அற்பமாக எண்ணாத படிக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்து கரிசனை அற்றவர்களா இராத படிக்கு, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கொடுத்து கவலையற்றவர்களா இராத படிக்கு, ரட்சிப்பை காத்து கொண்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா என்றால், அந்த எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஓட வேண்டுமா சொன்னால் என்ன தேவை எனக்கு உங்களுக்கும்? சொல்லுங்களேன். வெலந்தாருமே வெலந்தாருமே உம்பலத்தால் என்னை நிரப்பிடுமே. தேவபலன், தேவனுடைய பலன் இல்லாவிட்டால், தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால், தேவனுடைய ஆவியாவுடைய வழிநடத்தை இல்லாவிட்டால் நானும் நீங்களும் தோத்து போய்விடுவான். உங்களுக்கு வர்ற போராட்டங்கள், நேற்று இரவும் கூட நான் இரவு 12 மணிக்கு அழுகிறேன், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, ஆண்டவரே நான் நிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க, நான் ஓடுறதுக்கு எனக்கு பலன் தாங்க, இந்த சபையை நடத்து வைக்க எனக்கு பலன் தாங்க, குடும்பத்தை நடத்து வைக்க எனக்கு பலன் தாங்க, ஜனங்களை நடத்து வைக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. என்னால முடியாது, ஒருவரும் சொல்ல முடியாது, என்னுடைய சொந்த பலத்தாலே அதை செய்ய முடியாது. ஆகவே தேவனுக்குள்ள வார உங்கள் அன்பு சகோதர சகோதரியே, தேவ பலத்தை நீங்கள் அசட்டை பண்ணினாள், தேவ பலத்தை நீங்க புறக்கணித்தால், தேவனுடைய வல்லமை நீங்க அற்பமா எண்ணினால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரமே நமக்கு ஜெயம் உண்டு. பவுல் சொல்லும் போது சொல்றார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டா? பலன் உண்டு. இன்னொரு வசனத்தை சொல்லப்படுது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னோட ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு போராட்டம் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், தேவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில வர்ற எல்லாவித சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் கொடுக்க தேவன் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமத்திலிருந்து, ஆண்டவரே பலன் தாங்கப்பா, நான் ஓடுறதுக்கு எனக்கு பலன் தாங்க, இந்த வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு பலன் தாங்க. தாவீது சொல்லுகிறான் சங்கீத புத்தகத்திலே, அங்கே 144 சங்கீதத்திலே வாசிக்கும் போது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படைக்கிறாய கர்த்தருக்கு என்னவாம்? சோத்திரம். அவரை மகிமைப்படுத்துற. ஏன்? அவர்தான் நம்மை பலப்படுத்துறவர், அவர்தான் நமக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறவர், அவர்தான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைய நாட்களில் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எங்களுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களா அல்லாவிட்டால் தேவ பலன் உள்ளவர்களா இருக்கிறதா? எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, எங்களுடைய எதிர்ப்புகள் வரும்போது, சின்ன சின்ன எதிர்ப்புகள், ஒருவர் எங்களை பேசிவிட்டார், நாங்கள் குற்றம் செய்யாமலே எங்களை குற்றத்தை சுமத்தி விட்டார்கள், நாங்கள் செய்யாத ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், இல்லாவிட்டால்
நாங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை தள்ளி விடுத்து இன்னொரு பெற்றுக்கொண்டு போகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே இல்லாட்ட ஒரு இழப்பு, ஒரு பாரம், ஒரு கஷ்டம் வரும்போது நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறோம்? தேவ பலங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லும்? எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும். நாங்க கலங்கி நிற்கும் போது ஆண்டு சொல்ல, கலங்காதே தெரியாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். ஆகவே இந்த நாளும் தேவ பலன் எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நாங்கள் தோத்து போய்விடுவோம். எவ்வளவுதான் ஓடினாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இரட்சிப்பை நாங்கள் இழந்து போவோம்னு சொன்னால் ஓட்டம் முழுவதுமே வீணாய் போய்விடும். ஆகவே கிறிஸ்துவுக்கு வாழ்ற நாங்கள் நல்ல போராட்டம் போராட வேண்டும். எல்லாரும் பக்கத்துல பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டம் போராட. என்ன போராட்டம்? நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். என்னோட சேர்ந்து பாருங்க பாப்போம். நல்லதோர் போராட்டம். ஹல்லேலூயா. ஒரு துக்கம் சந்தோஷமாக மாற்றுவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே. அவை கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நாங்கள் நல்ல போராட்டம் போட வேண்டும் சொன்னால், நல்ல ஒரு ஓட்டம் ஓட வேண்டுமா சொன்னால், அதற்கு தேவையானது சொன்னால் தேவ பலன். ஹல்லேலூயா. அந்த பலத்தை விட்டு நீங்க என்னத்தை தான் நீங்க நம்பினாலும் நீங்க தோற்று போய்விடுங்க. நான் தோற்று போய்வேன், நான் முன்னுக்கு நிற்க சொல்ல முடியாது, என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி என்னை பலப்படுத்துகிற, எனக்குள்ள இருக்கிற ஆவியான உதவியோடு, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட உதவியோடு, எனக்குள்ள இருக்கிற தேவ பலத்தாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களால முடியும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் சர்வ வல்லவர். எங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் எல் ஷடாய். அவர் உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் மீண்டும் வரப்போகிறார். கரங்களை தட்டி அந்த ராஜாவுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே பலன் தாருமே சொல்லி அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் அழுகிறோமோ, அவர் எங்களை தம்முடைய பலத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே கடைசி பாதியை பார்ப்போம்னு சொன்னார். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வார்த்தை பார்ப்போம் என்று சொன்னார். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே கவனித்து பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு உற்சாகமான ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அனுப்புவார்களாம், எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. அவ இங்கே பார்க்கிற வேளையிலே எங்களுக்கு வாழ்க்கையில தேவ பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா சொன்னால், தேவனுடைய வழிநடத்தலுக்கு வேண்டுமா சொன்னால், முதலாவது நாங்கள் போக வேண்டிய இடம் சொன்னால் எங்கள் தேவனுடைய பாதத்தை அண்டையில. ஹல்லேலூயா. அங்கே வேதத்துல பார்க்கும்போது ஒரு சகோதரி என்ன சொன்னால், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டுமா சொன்னால், அந்த நல்ல பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த நல்ல வழிநடத்தல் எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமா சொன்னால், முதலாவது போக வேண்டிய இடம் சொன்னால் தேவனுடைய பாதத்தண்டை போக வேண்டும், தேவனுடைய சமூகத்துல போக வேண்டும். அறை வீட்டை பூட்டி கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே பலன் தாங்கப்பா. கழுகுகள் எப்படி அங்கே வயது நாட்களில் மலையில போய் தன்னுடைய சரீரங்களை எல்லாம் அந்த சிறகுகள் எல்லாம் கலட்டி புதுபலன் அடையும் வரை காத்திருக்கிறதோ, அதே போல நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற வேளையிலே தேவன் என்னையும் உங்களையும் பலப்படுத்துறவராயிருக்கிறார், தைரியப்படுத்துறவராகிறார். எவ்வளவு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்க எங்கள் இதயத்தில் ஒரு புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பிரசனத்தினாலே தேவன் நிரப்புறவராகிறார். ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் காத்திருக்க இடம் வந்து பலப்படுத்துகிற இடம். ஹல்லேலூயா. தைரியப்படுத்துகிற இடம். இன்றைக்கு இந்த எல் ஷடாய் பிரேமிஸில் தேவ சமூகத்தில் வந்துட்டு இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் சொன்னால், தேவனாலே தேவன் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து இதுவரை நான் பார்த்திருக்கேன். சௌரம் படித்த பாடம் எல்லாமே ஒரு பலத்தை குறித்த பாடங்கள். கவனித்து பார்த்தீங்களா? பலத்தை கொடுத்த ஏன்னு சொன்னால், இந்த நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், இந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறாரு. இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஓட்டம் குறைந்து போய்விட்டது. தங்கள் ஓட்டத்தை அநேகர் விட்டு விட்டார்கள். சில பேர் கேட்கிறார்கள், ஏன் நான் இனி ஓட வேண்டும்? ஏன் இனி நான் ஊழியம் செய்ய வேண்டும்?
ஏன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும், ஏன் தேவ சமத்துக்கு போக வேண்டும். அன்றைக்கு பிள்ளையோட இருதயத்திலே வெறுப்பு வந்து விட்டது, ஏன் நான் தேவ சமத்துக்கு போக வேண்டும். ஆனால் தேவனோ தம்முடைய பிள்ளைகள் மேல அன்பாகவே இருக்கிறார். ஒருவர் கூட விழுந்து போறதை, ஒருவர் கூட தங்கள் ஓட்டத்தை விடுவதை, ஒருவர் கூட அந்த அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் போவதை விரும்பவே மாட்டார். நம்முடைய தேவன் ஒருவரும் கெட்டு போறது அவருக்கு விருப்பமே இல்லை. ஒவ்வொருவர் மேலும் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் கரிசனை உள்ளவராக பக்கத்துல பாத்தீங்க, பக்கத்துல பாத்தீங்க, கர்த்தர் உங்கள் மேலே கரிசனையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்காங்க. பாருங்க, ஒரு சகோதரன் வந்துக்கிறாரு அங்க தூரத்துல இருந்து, இன்றைக்கு ஆராதனைக்கு வரணும்னு சொல்லி போன் பண்ணி வந்துக்கிறாரு. அவர் உங்களையும் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நம்முடைய கர்த்தர் கரிசனை உள்ளவராய் விசாரிக்கிறவராய் இருக்கிறாரு. ஆகவேதான் வேதம் சொல்றது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் சொன்னால், அவருடைய பலத்தினாலே அங்கே நிரப்பப்படும்படியாக, அவருடைய பலத்தினால் அங்கே தரிப்பிக்கப்படும்படியாக என்ன செய்யணும்? தேவ சமத்திலே காத்திருக்க வேண்டும். தாவீது சொல்லும் போது சொல்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறோம் என்ன, அதிக நேரத்தில் கூப்பிட்ட உடனே எனக்கு பதில் வர வேண்டும், கேட்ட உடனே என்ன நடக்க வேண்டும்? அற்புதம் நடக்கணும். மஜிக்கா ஆண்ட பண்றாரு, அது நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் செய்யற காரியத்தை எங்க வேதத்துல வாசிக்கிறோம். அங்கே பிரசங்கி சொல்றான், கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல எப்படி செய்வாராம்? சொல்லுங்க, கேட்கவே இல்லை. பக்கத்துல பாருங்க, நேர்த்தியா செய்வார். ஹல்லேலூயா. அதுல பிள்ளையே இராத. ஹல்லேலூயா. என்ன உங்களை எப்படி படைத்தார் ஆண்டவர்? தம்முடைய சாயலின் படி படைத்தார், நேர்த்தியா படைத்தாரு, ஒழுங்காக படைத்தாரு. அதே போல தேவனுடைய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அதன் காலத்திலே, ஹல்லேலூயா, உங்களுக்கு எப்ப எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் அதற்கு தேவையானது என்ன? அவருடைய பலத்தோடு காத்திருப்போம். சிலங்க காலம் போகலாம், நாட்கள் போகலாம், ஏன் வருஷங்கள் கூட போகலாம். ஆனாலும் என்ன, ஆண்டவரே உம்முடைய திட்டப்படி நடத்துங்கப்பா, உம்முடைய திட்டப்படி என் வாழ்க்கையை நடத்துங்க, உம்முடைய திட்டப்படி குடும்பத்தை நடத்துங்க, உம்முடைய திட்டப்படி எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க, உம்முடைய திட்டப்படி எதிர்காலத்தை நடத்துங்க. தேவனுக்காக காத்திருங்க. ஏன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் இங்க இருக்க போறோம். நம்முடைய கூடாரம், எங்களுக்கு கை வேலை இல்லாத கூடாரம் உண்டு, பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது, அங்கே இருந்து ரட்சகர் வரப்போகிறாரு. அதற்கு முன்பாக தேவ சமூகத்திலிருந்து கேட்க வேண்டிய காரியம், பலந்தாருமே பலந்தாருமே உம்பலத்தால் என்னை நிரப்பிடுமே. இந்த நாள் ஆராதனை முடிந்து வீட்டை போனாலும் இந்த பாட்டை பாடிக்கொண்டே இருங்க, தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீங்க, உங்களுடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும். தேவ சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே எனக்கு பலந்தாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு பலந்தாங்கன்னு சொல்லி அப்படி சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவரை காத்திருக்க வைக்காதுங்க. சில வேளையில பார்க்கும்போது ஆண்டவர் காத்திருப்பார், எப்பொழுது இந்த மகன் திரும்பி வருவா. சில பேர் தேவ சமூகத்தை வரதை நீங்க விட்டு விட்டீங்க, ஆராதனை வெறுப்பாய் போய்விட்டது, ஜெபம் வெறுப்பாய் போய்விட்டது, ஞானஸ்தானத்துக்கு வரும் தள்ளி தூரமா போய்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைன்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து நம்ம தூரமா இருக்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து, ஹலோ ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், யா நல்லது, ஹலோ ஆண்டவர் வந்திருக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த கிழமை வருவோம். எந்த ஜெப கூட்டம் இல்லை, எந்த ஆராதனையும் இல்லை, கர்த்தருக்கும் எனக்கு தொடர்பே இல்லை. ஆண்டவரும் காத்திருப்பார், எப்பொழுது நீ என் முழு இதயத்தோடு, உன்னுடைய முழு ஆத்மாவோடு, உன்னுடைய முழு பலத்தோடு அன்பு கூறுவாய். தேவ சமத்துக்கு ஒரு நாள் வர்றது மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உன்னுடைய முழு இதயத்தோடு, உன்னுடைய முழு ஆத்மாவோடு, உன்னுடைய முழு பலத்தோடு நீ அன்பு கூறுறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? பக்கத்துல பாத்துங்க, ஆண்டவர் முழு மனதோடு நேசிங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் பேசுற உண்டு, பக்கத்துல என்ன பேச முடியாது, அதோட கர்த்தரும் சாட்சியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப 3 பேர், நான் பேசுறேன், ஆண்டவரும் பேசுறாரு, பக்கத்துல இருக்காலும் பேசுறாங்க. முழு மனத்தோட அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்க அன்பு கூர்ந்தால் மிச்சம் எல்லாமே தானாய் வந்துடும். அவ்விடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற. கரங்களை தட்டி இசப்பாக்க நன்றி சொல்லுவோமா?
யார் தேவனிடத்தில் அன்பு கொள்கிறார்களோ, யார் தேவனை நேசிக்கிறார்களோ, யார் தேவனை இறுக்கமாக பற்றி கொள்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நன்மையாகவே முடிய பண்ணுவாரு. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தோல்வி போல தெரியலாம், சந்தர்ப்பங்கள் தோல்வி போல தெரியலாம், எங்களுக்கு எதிராக வர்ற காரியங்களை பார்க்கும்போது இது நடக்கான்னு சொல்லலாம். ஆனால் இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆகவே சூழ்நிலைகளை மாற்றுறவர், காலங்களை மாற்றுறவர். அவர் தூரமா இல்லை, உங்களுக்குள்ளே தான் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? காத்திருங்கள், காத்திருங்கள். கழுகு எப்படி புதுபலன் அடைந்து சட்டையில அடித்து ஒழும்புறதோ, அதே போல தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா புது பலன் அடைவார்கள். லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 49. இங்கே பார்க்கும்போது தேவன் எப்படியாக வார்த்தையை சொல்றார் சொன்னால், பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை இதோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெறநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பலத்தினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும், தேவனுடைய ஆவியின் வல்லமினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும், தேவனுடைய பலத்தினாலே நிரப்பப்படும் வரைக்கும் எங்க காத்திருங்க? தேவ சமூகத்திலே காத்திருங்க. ஒரு நாள் மாத்திரம் தேவ சமூகத்தில் வந்தால் போதாது, ஒரு கிழமை மாத்திரம் தேவ சமூகத்தில் வந்தால் போதாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே ஆண்டவர் பேக்கணும், ஆண்டவரே பலன் தாங்க ராஜா, பலன் தாங்க ஆண்டவர். வேலை செய்யும் போது ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. ஒரு இடத்துக்கு பேச போறீங்களா, கதைக்க போறீங்களா, டெஸ்ட் எழுத போறீங்களா, எந்த இடத்துக்கு போறோம், ஆண்டவரே பலன் தாங்க. இதை நான் செய்கிறதுக்கு, இதை நான் பேசுகிறதுக்கு, இதை நான் நடப்பிக்கிறதுக்கு, ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அவங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், இதோ நான் உங்களுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை உங்களுக்கு நான் அனுப்புறேன் சொல்லி சொல்றாராம், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். ஆகவே அங்கே அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கிறோம், அங்கே சீசுகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? மேல் வீட்டு அறையில கூடினார்கள், ஜெபத்தோடு கூட கூடினார்கள். அங்கே சகோதரிகள் எல்லாமே சேர்ந்து என்ன செய்தார்கள்? தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். உன்னத பலத்தினாலே நிரப்பப்படும்படியாக, தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படும்படியாக, அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும்படியாக காத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அங்கே நடந்தாம் வேலத்தை இடிமுடக்கம், அக்கினிமயமான நாவுகள், தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். உன்னத பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். தேவனுக்கு சாட்சியாக மாறினார்கள். ஆகவே இந்த நாட்கள்ல தேவ பிள்ளையின் நாங்கள், எங்களுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நானும் நீங்களும் யாருடைய பலத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த பலத்திலே நாங்கள் செயல்படும் சொன்னால் நாங்கள் தோத்து போய்விடுவோம். எங்களுடைய சொந்த ஞானம், சொந்த அறிவு, எங்களுடைய வாயை நாங்கள் மாமிசத்தில் நாங்கள் திறப்போம் சொன்னால் அங்கே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக வாழ்க்கையில பலம் இல்லாத பலம் இல்லாதக்கு போறதுக்கு காரணம் என்ன? மாமிசம் தான். மாமிசம் இருந்தா என்னறாது? தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியாது, தேவனை நீங்க உயர்த்த முடியாது. ஆகவே பார்க்கிற வழியிலே ஒரு வசதி வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் இங்கே 4ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கிற வழியிலே 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் பலன் இல்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்க மாமிசத்துக்குரிய இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு என்ன இல்லையா? பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? இவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள். ஒரு மனிதன் பேசும்போது, ஒரு சகோதரன் பேசும்போது, ஒரு சகோதரி பேசும்போது உங்களை அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு என்ன பலன் இருக்கு. நீங்கள் ஆவிக்குரியவர்களா, மாமிசத்துக்குரியவர்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா, தேவனை நேசிக்கிறவர்களா, தேவனிடத்தில் அன்பு கொள்ளுங்க சொல்லி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய பேச்சில, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய செயல்பாட்டிலே, உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய ஒவ்வொரு காலத்திலும் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எந்த பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கிற இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது பவுல் இந்த சபையை அதிகமாக பேசி எழுதுகிறார், அங்க எச்சரித்து எழுதுகிறார். என்ன சொன்னார்? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரிய என்று எண்ணி உங்களோட கூட பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரிய என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும்
எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தொடர்ந்து வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை பார்க்கிற வழியிலே, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் என்னவாம், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. எப்படி இருக்கிறாங்களா அவங்க? மாமிசம், மனுஷ மார்க்கம். காரணம் என்ன? பலன் இல்லை, தேவ பலன் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பலன் இல்லாவிட்டால், தேவனை துதிக்கிற துதியின் ஆவி இல்லாவிட்டால், தேவன் மேல உண்மையான அன்பு செலுத்தாவிட்டால் எப்படி ஒரு மனிதன் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே பலன் தாருமே, பலன் தாருமே. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள நாம் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் காத்து, ஆண்டவரே உண்மை நான் முழு மனதோடு நான் நேசிக்கிறேன், என்ன மாற்றுங்கப்பா. உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். மாமிச பலத்துல நான் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மை குறித்த அறிவில் நான் வளர வேண்டும். உம்முடைய பலத்தால நான் வாழ வேண்டும். உம்முடைய பலத்தால ஜெயிக்க வேண்டும். ஜெபித்து பாருங்க, தேவன் உங்களை மறுரூபப்படுத்தவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த சௌரன் இந்த அப்போஸ்தலன் சொல்லும் போது அங்க சொல்கிறார், நீங்க மாமிசத்துக்குரிய என்றும் கிறிஸ்துவுக்குள்ள பிடிக்காம குழந்தைகள் என்றும் பண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாததால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியலா இருக்கப்படியால் இப்பொழுதும் உங்களுக்கு என்ன இல்லையா? பலன் இல்லை. ஆகவே இந்த அநேகர் ஓட்டத்தை ஓட முடியாத காரணம், அநேகர் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாத காரணம், இந்த அநேகர் நாங்கள் தேவனுடைய வாழ்க்கையில தேவனுக்குள் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாத காரணம் என்ன? எங்களுடைய மாமிசம், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பிழைகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் சொல்ற வார்த்தையை மீறி, தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுக்கு விரோதமாக செயல்படும் சொன்னால் நாங்க என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. நாங்க ஜெயிக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் தேவனுக்குள்ள நாங்கள் உறுதியா நிற்க வேண்டுமா சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையினால் ஜெயத்தை நாங்கள் பெற வேண்டுமா இருந்தால் என்ன தேவனுக்கு? தேவ பலன் தேவை. அதுக்கு தேவையானது பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு வசதி வாசிப்பாங்க, லேவியராம் புத்தகம் 26ஆம் அதிகாரம். லேவியராம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள். 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விடுவார்கள். உங்கள் சத்துக்களுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலன் இராது. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தால், ஆரம்பத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கிற வழியிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்யறபடினாலே, மாமிசத்தின் கிரியை நடப்பிக்கிறபடினாலே, கர்த்தருடைய கட்டளையை வெறுத்து, ஆண்டோட நியாயங்களை ஆலோசித்து, கர்த்தருடைய கற்பனை எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தையை மீறி போறபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவருடைய பட்டயத்துக்கு ஒப்புடுக்கிறார். துரத்துவர் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விடுவார்கள். உங்கள் சத்துக்களுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலன்றாது. ஆகவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ ஒன்று சத்துருக்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்தகார சக்திகள், அந்த பிசாசுடைய கிரிகளுக்கு நாங்கள் ஜெயம் எடுக்க சொன்னா என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் மீறும் போது என்ன நடக்கிறது? மாமிசத்தின்படி நாங்கள் வாழுகிறோம், மாமிசம் விரும்புவதை நாங்கள் செய்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? பலன் இல்லாமல் போறது. இந்த அதிகாரத்துல முழுவதும் நீங்க வீட்டை வாசித்து பாருங்க. அங்கே 6ஆம் வசனம் சொல்றது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்டம் மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் தேசத்தில் உலாகுவதில்லை. எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும் போது, நீங்க தேவனை நேசிக்கும் போது, தேவனை உண்மையாய் ஆராதிக்கும் போது, தேவனை முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்கும் போது எல்லாம் நலமா இருக்கும். எப்பொழுது நாங்க தேவனுடைய கட்டளை மீறுகிறோமோ, எப்பொழுது தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம போறோமோ, ஜெபிக்காம போகிறோமோ, ஆராதிக்காம நாங்க போகிறோமோ, தேவ சமத்துல காத்திருக்காம போறோமோ, உங்களுக்கு மாமிசத்துக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்கிறது? சத்துக்களுக்கு முன்பாக நிற்க பலன் இல்லாம போறது. அவ இந்த நாட்களே நாங்க பெறப்பட வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். தாவீது சொல்றான், மானானது
நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துல காத்திருப்போம்னு சொன்னால் அவர் எங்களை பலத்தா இடக்கட்டி எங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துற தேவனாக இருக்கிறார். ஆகவே பெந்தெக்கோஸ்தே நாளில் பார்க்கிற வேளையிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓடத்துல கூடி வந்த வேளையிலே தேவனுடைய வல்லமை அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தரின பலத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள். அதற்கு பின்பதாக அவருடைய ஊழியத்திலே தேவன் வெற்றியை கொடுத்தார். அதற்கு பின்பு அவருடைய பிரசங்கம் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள், தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். எப்படி சொன்னால் தேவ பலத்தினாலே நிரப்பப்பட்ட பின்பதாக. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றார்கள், இவர்களுடைய பேச்சை பார்க்கும் போது இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் பார்த்து சொல்றார்கள் இவர்கள் இயேசுவோடு கூட என்று சொல்லி அங்கே அறிக்கப்படுகிறார்கள். அதே போல நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த போராட்ட காலத்திலே வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் இந்த நாட்கள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றலாயிராமல் தேவ பலமுள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்படி நாங்கள் ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு பலம் தாங்கப்பா, எனக்கு பலம் தாங்க, உம்முடைய பலத்தினாலே நிரப்புங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். தேவ சமூகத்தை எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்தோடு கூட ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த நல்ல நாளும் கூட. ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே, அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.